Hello students, இந்த வீடியோவில் have to, has to, had to இந்த மூன்றையும் இங்கிலீஷ் பேசும் பொழுது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இப்போது ஒருத்தருக்கு நாய் கடிச்சிருச்சு. நாய் கடித்த உடனே நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீ உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நாய் கடிச்சா என்ன பண்ணணும்? உடனே டாக்டரை பார்க்கணும். அப்போது உங்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன நினச்சி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சென்டென்ஸை ஒரு ஸ்ட்ராங் நெசசிட்டி, அதாவது ஒரு கட்டாயமான அவசிய தேவை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ஒருவரிடம் சொல்கிறீங்க, அல்லது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டராக சொல்கிறீங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். ஒருத்தருக்கு நாய் கடிச்சிருச்சு, அவரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? நீ உடனே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இது என்ன? ஒரு ஸ்ட்ராங் நெசசிட்டி, அதாவது கட்டாயமான அவசிய தேவை அல்லது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அப்போது இந்த சுச்சுவேஷனில் நாம் என்ன மாடல் ஆக்சிலரி வெர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா, மஸ்ட் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்ப் பயன்படுத்தணும். அப்போது நீ பார்க்கணும், இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? யூ மஸ்ட் சி அப்படின்னு சொல்லணும். யூ மஸ்ட் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கட்டாயமாக பார்க்கணும், அல்லது இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஓகே, யாரை? டாக்டரை. அப்போது த டாக்டர். எப்போது? உடனே. அப்போது இம்மீடியட்லி. யூ மஸ்ட் சி த டாக்டர் இம்மீடியட்லி. நீ உடனே டாக்டரை பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ உடற்பயிற்சி செய்யணும். இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ அல்லது வேறு யாரோ ஒருவருக்கோ நீங்கள் அட்வைஸ் அல்லது சஜஷன் பண்ணுறீங்க, அதாவது அறிவுரை சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? நீ உடற்பயிற்சி செய்யணும், தினமும் நீ உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறீங்க. அப்போது அறிவுரை சொல்லும்போது நாம் என்ன மாடல் ஆக்சிலரி வெர்ப் பயன்படுத்துவோம்? ஷுட் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்ப் பயன்படுத்துவோம். அப்போது நீ உடற்பயிற்சி செய்யணும், இதை ஒரு அட்வைஸாக ஒருத்தருக்கு சொல்கிறீங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? யூ ஷுட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லணும். யூ ஷுட் எக்ஸசைஸ் அப்படின்னா நீ உடற்பயிற்சி செய்யணும், இது என்னுடைய அட்வைஸ் அல்லது சஜஷன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேவ் டு. இப்போ தான் நாம் சப்ஜெக்ட்டுக்கு வரப்போகிறோம். இப்போது இந்த ஹேவ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, மஸ்ட் மாதிரி கடுமையான கட்டாயத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஷுட்டு மாதிரி அறிவுரை சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போது இந்த ஹேவ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, வழக்கமாக செய்ய வேண்டிய வேலைகள் அல்லது வழக்கமாக செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லும்போது நாம் இந்த ஹேவ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தணும். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போது வழக்கமாக செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் கடைக்கு போகணும். கடைக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் காய்கறிகள் வாங்கணும். இந்த சென்டென்சஸை பாருங்கள். இது எதுவுமே ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கிடையாது, அதே மாதிரி அட்வைஸும் கிடையாது. இதெல்லாமே என்னது? நாம் வழக்கமாக செய்ய வேண்டிய வேலைகள். அப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் கடைக்கு போகணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு கோ. நான் போகணும். எங்கே போகணும்? கடைக்கு. அப்போது டு த ஷாப். ஐ ஹேவ் டு கோ டு த ஷாப். நான் கடைக்கு போகணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் காய்கறிகள் வாங்கணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு பை. நான் வாங்கணும். என்ன வாங்கணும்? காய்கறிகள். அப்போது வெஜிடபிள்ஸ். ஐ ஹேவ் டு பை வெஜிடபிள்ஸ். நான் காய்கறிகள் வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் நாளைக்கு வேலைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் நான் போகணும். அப்போது ஐ ஹேவ் டு கோ. எங்கே? வேலைக்கு. அப்போது டு ஒர்க். எப்போது? நாளைக்கு. அப்போது டுமாரோ. ஐ ஹேவ் டு கோ டு ஒர்க் டுமாரோ. நான் நாளைக்கு வேலைக்கு போகணும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் சமைக்கணும். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ ஹேவ் டு குக். ஐ ஹேவ் டு குக். நான் சமைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் 6 மணிக்கு எழுந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு வேக் அப். ஐ ஹேவ் டு வேக் அப். நான் எழுந்திருக்கணும். எப்போது? 6 மணிக்கு. அப்போது அட் 6 AM. ஐ ஹேவ் டு வேக் அப் அட் 6 AM. நான் 6 மணிக்கு எழுந்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள்.
நான் வீட்டை சுத்தம் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் டு க்ளீன். ஐ ஹேவ் டு க்ளீன். நான் சுத்தம் செய்யணும். எதை? வீட்டை. அப்போது த ஹவுஸ். ஐ ஹேவ் டு க்ளீன் த ஹவுஸ். நான் வீட்டை சுத்தம் செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் படிக்கணும். இது எப்படி சொல்லுது இங்கிலீஷில்? ஐ ஹேவ் டு ஸ்டடி. ஐ ஹேவ் டு ஸ்டடி. நான் படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நீ போகணும் அப்படின்னு யார்கிட்டயோ சொல்கிறீங்க. நீ போகணும் அப்படின்னு. இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் அல்லது ஸ்ட்ரிக்ட் ஆர்டராக சொன்னீங்க அப்படின்னா யூ மஸ்ட் கோ அப்படின்னு சொல்லணும். அதே இது நீ போகணும் அப்படின்னு ஒருவருக்கு அட்வைஸ் பண்ணினீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ அப்படின்னு சொல்லணும். அதே இது ஒருவருக்கு ஆர்டரும் போடலை, அட்வைஸும் பண்ணலை, இந்த இரண்டுமே பண்ணலை, இந்த இரண்டுமே பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலர் ஆப்ளிகேஷன். ரெகுலர் ஆப்ளிகேஷன் என்ன? இப்போ பார்த்தோம் இல்லையா, நாம் வழக்கமாக செய்யக்கூடிய கடமைகள் அல்லது வழக்கமாக செய்யக்கூடிய செயல்கள். சரிங்களா? இந்த ஆர்டர் அண்ட் அட்வைஸ் இந்த இரண்டுமே இல்லாமல் நார்மலாக சொல்கிறீங்க. சரிங்களா? வழக்கமாக போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது என்ன வேர்ட் பயன்படுத்தணும்? இந்த ஹேவ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தணும். அப்போது யூ ஹேவ் டு கோ அப்படின்னு சொல்லணும். எங்கே? ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நீ சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இது எப்படி சொல்லணும்? யூ மஸ்ட் ஒபே அப்படின்னு சொல்லணும். யூ மஸ்ட் ஒபே அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே இது ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஒபே அப்படின்னு சொல்லணும். யூ ஷுட் ஒபே அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே இது ரெகுலர் ஆப்ளிகேஷன், வழக்கமாக சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதற்கு நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒருவருக்கு ஆர்டர் போடலை, அட்வைஸ் பண்ணலை, என்ன சொல்கிறீங்க? கேஷுவலாக சொல்கிறீங்க. இது எப்படி சொல்லணும்? யூ ஹேவ் டு ஒபை அப்படின்னு சொல்லணும். யூ ஹேவ் டு ஒபை. நீ கீழ்ப்படியணும். எதற்கு? சட்டத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது இதற்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹேவ் டு. இந்த ஹேவ் டு அண்டு ஹேஸ் டு இந்த இரண்டுமே ஒரே சுச்சுவேஷன் தான். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து அதாவது ஐ, வி, யூ, தே அல்லது எனி ப்ளூரல் நேம்ஸ் இது வந்து சப்ஜெக்டாக வரும் பொழுது நாம் ஹேவ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்துவோம். அதே இது சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட் அல்லது எனி சிங்குலர் நேம்ஸ் இது வந்து சப்ஜெக்டாக வரும் பொழுது நாம் வந்து என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்தணும்? ஹேஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்ற சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஹேவ் டு அண்டு ஹேஸ் டு இரண்டுமே ஒரே சுச்சுவேஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். எல்லோரும் ஹெல்மெட் அணியணும். எவ்ரி ஒன் ஹேஸ் டு வியர். எவ்ரி ஒன் ஹேஸ் டு வியர் அப்படின்னா எல்லோரும் அணியணும். என்னது? ஹெல்மெட். எவ்ரி ஒன் ஹேஸ் டு வியர் ஹெல்மெட். எல்லோரும் வழக்கமாக ஹெல்மெட் அணியணும். அதே இது எவ்ரி ஒன் மஸ்ட் வியர் ஹெல்மெட் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். எல்லோரும் கட்டாயமாக ஹெல்மெட் அணியணும். அதே இது எவ்ரி ஒன் ஷுட் வியர் ஹெல்மெட் அப்படின்னா இது வந்து ஒரு அட்வைஸ், அதாவது அறிவுரை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவன் கடனை கட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து he has to pay. he has to pay அப்படின்னா அவன் செலுத்தணும் அல்லது கட்டணும். எதை? கடனை. அப்போ the loan. he has to pay the loan. அவன் கடனை கட்டணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ரவி ஸ்கூலுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து ரவி ஹேஸ் டு கோ. ரவி போகணும். எங்கே? ஸ்கூலுக்கு. அப்போது டு ஸ்கூல். ரவி ஹேஸ் டு கோ டு ஸ்கூல். ரவி ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து நாம் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் இங்கிலீஷ் பேசும்போது பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க.
ஓகே, இதற்கு முன்பு பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? மஸ்ட், ஷுட், ஹேவ் டு அண்டு ஹேஸ் டு. இந்த நான்குமே நாம் வந்து ப்ரெசண்ட் அண்டு ஃப்யூச்சர் இந்த இரண்டுலையுமே நாம் பயன்படுத்துவோம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் ஸ்கூலுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து he must go to school. இந்த சென்டென்ஸுக்கு அப்புறம் டுடே அப்படிங்கிற வேர்டை சேர்த்தேன் அப்படின்னா அவன் இன்று கட்டாயமாக ஸ்கூலுக்கு போகணும். அதே இது இந்த டுடே அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் டுமாரோ அப்படிங்கிற வேர்டும் நாம் சேர்க்கலாம். அப்போது இந்த மஸ்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து ப்ரெசண்ட்லேயும் நம்ம பயன்படுத்துவோம், அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் நம்ம பயன்படுத்துவோம். அப்போது he must go to school tomorrow அப்படின்னா அவன் நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும். அதே இது he should go to school இந்த சென்டென்ஸுக்கு அப்புறமும் டுடே அப்படிங்கிற வேர்டும் பயன்படுத்தலாம், டுமாரோ அப்படிங்கிற வேர்டும் நம்ம பயன்படுத்தலாம். இதுவும் நம்ம ப்ரெசண்ட் அண்டு ஃப்யூச்சர் இரண்டுலையுமே நம்ம பயன்படுத்துவோம். இந்த had to அப்படிங்கிறது வந்து நம்ம பாஸ்டில் பயன்படுத்துவோம். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நாம் இந்த had to அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, எனி சிங்குலர் நேம்ஸ், அதே மாதிரி எனி ப்ளூரல் நேம்ஸ், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நாம் இந்த had to அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து நாம் பயன்படுத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். எங்கள் அம்மா நேற்று ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் நான் சமைக்க வேண்டி இருந்தது. நல்லா கவனிங்க, நான் சமைக்க வேண்டி இருந்தது. இதை வந்து எதை குறிக்கிறது? கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிறத குறிக்கிறது. அதாவது எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, எப்போ? நேற்று. அதனால் நான் சமைக்க வேண்டி இருந்தது, எப்போ? நேற்று. அப்போது இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஹேட் டு குக் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹேட் டு குக் அப்படின்னா நான் சமைக்க வேண்டி இருந்தது, எப்போ? கடந்த காலத்தில். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நேற்று என்கிட்ட பணம் இல்லை. நேற்று என்கிட்ட பணம் இல்லை, அதனால் நான் கடன் வாங்க வேண்டி இருந்தது, எப்போ? நேற்று. சரிங்களா? அப்போது நான் கடன் வாங்க வேண்டி இருந்தது, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஹேட் டு பாரோ அப்படின்னு சொல்லணும். ஐ ஹேட் டு பாரோ அப்படின்னா நான் கடன் வாங்க வேண்டி இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நேற்று பஸ் ஓடலை. நேற்று பஸ் ஓடலை, அதனால் நான் ஆட்டோவில் போக வேண்டி இருந்தது, எப்போது? நேற்று. ஓகே, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஹேட் டு கோ an ஆட்டோ. ஐ ஹேட் டு கோ an ஆட்டோ. நான் ஆட்டோவில் போக வேண்டி இருந்தது, எப்போது? கடந்த காலத்தில். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நேற்று கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நேற்று கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது, அதனால் நாங்கள் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. நாங்கள் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? we had to wait. நாங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது, எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். அப்போது for 2 hours. we had to wait for 2 hours. நாங்கள் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது.